Hello friends, welcome to Tutor Joes. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா C# Windows அப்ளிகேஷனில் கனெக்டிங் டு டேட்டாபேஸ் யூசிங் கனெக்ஷன் ஸ்ட்ரிங். அதாவது ஒரு MS Access டேட்டாபேஸை எப்படி நம்ம கனெக்ஷன் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி நம்மளோட ஃபார்ம் கூட கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் நான் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அது அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நமக்கு டெக்ஸ்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும், அவ்வளோதான். ஸோ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்சஸ் டேட்டாபேஸ் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் tutorjoes.accdb அப்படின்ற எக்ஸ்டென்ஷனோட ஒரு டேட்டாபேஸ். ஸோ இந்த டேட்டாபேஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு OLEDB டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா சில வேல்யூஸ் வந்து நான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேட்டாபேஸை நம்ம எப்படி நம்மளோட ஃபார்ம் கூட கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா நம்மளோட டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம லோட் ஈவெண்ட்லேயும் நம்ம கொரி எழுதி கனெக்ஷன் ஸ்ட்ரிங் நம்ம போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஒரு பட்டன் நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணி ஸோ அதுலேயும் வந்து நம்மளோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை அதில் பேஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு கனெக்ஷன் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நான் பட்டன் க்ரியேட் பண்ணி பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா க்ரியேட் கனெக்ஷன் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ க்ரியேட் கனெக்ஷன் அப்படின்றத கொடுத்தோடனே நமக்கு டேட்டாபேஸ் கனெக்ஷன் வந்து நமக்கு எனேபிள் ஆகணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பட்டன் நான் ஒன்று வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே நமக்கு டேட்டாபேஸ் கனெக்ட் ஆகிட்டு தென் அதோட மெசேஜ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு லேபிள் நான் எடுத்துக்கிறேன். ஸோ லேபிளை வந்து நான் இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ அந்த லேபிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லேபிளுக்கு டெக்ஸ்ட் நான் எதுவும் கொடுக்காம வெறும் இண்டிகேட் பண்ணுறதுக்காக டாட் அப்படின்றது மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ இதோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேணுங்கிற அளவுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன்னா நம்மளோட லேபிளை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த க்ரியேட் கனெக்ஷன் அப்படின்றத நம்ம டபுள் கிளிக் பண்ணுறோம். ஸோ இதோட ஈவெண்ட்டில் நம்மளோட கோடிங்ஸை நம்ம எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம OLEDB யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து ஹெடர் ஃபைல்ஸ் நம்ம ஆட் பண்ணோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா யூஸிங் சிஸ்டம் டாட் டேட்டா டாட் OLEDB அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட OLEDB கிளாஸஸ் எல்லாமே நமக்கு அக்சசபிளாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளில் நம்மளோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கனெக்ஷன் ஸ்ட்ரிங்க்கு முன்னாடி ஆட் போட்டுக்கிறேன். ஸோ கனெக்ஷன் ஸ்ட்ரிங் நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சர்வர் எக்ஸ்ப்ளோரரில் நம்மளோட டேட்டாபேஸை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோவில் நமக்கு கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதோட வேல்யூஸை ஜஸ்ட் காப்பி பண்ணி நம்மளோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டபுள் கோர்ஸ் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ அவங்க ஃபார்மேட்க்கு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா OLEDB கனெக்ஷனுக்காக நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் OLEDB கனெக்ஷன் ஸ்பேஸ் கான் அப்படின்ற ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். கான் அப்படின்னா ஒன்றும் இல்லை கனெக்ஷன். ஸோ நியூ OLEDB கனெக்ஷன். தென் இந்த கனெக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை நம்ம பாஸ் பண்ணோம். ஸோ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா கனெக்ஷன் ஸ்ட்ரிங், அதை வந்து நம்ம இதுக்குள்ளே பாஸ் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம பாஸ் பண்ணியாச்சு. இதை நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம கனெக்ஷன் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை கேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எக்ஸப்ஷனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கு ஏதாவது எக்ஸப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டில் நமக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா மெசேஜ் பாக்ஸில் நான் அந்த எக்ஸப்ஷனை நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோ தென் இதில் பார்த்தீங்கன்னா EX டாட் மெசேஜ் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்மளோட எக்ஸப்ஷனை நான் பிரிண்ட் பண்ணியாச்சு. தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட கனெக்ஷன் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட கனெக்ஷன் ஆப்ஜெக்டை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நம்மளோட கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா கான் அப்படின்ற ஆப்ஜெக்ட். ஸோ கான் டாட் ஓப்பன் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட கனெக்ஷன் நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளோட மெசேஜ் பாக்ஸ்லேயோ இல்லை நம்ம லேபிள்லேயோ நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம லேபிளில் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ லேபிளில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட லேபிள் வந்து நமக்கு லேபிள் 3. ஸோ லேபிள் 3 டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு நமக்கு கனெக்ஷன் ஓப்பன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கனெக்ஷன் ஓப்பன்ட். ஸோ பார்த்திங்க அப்படின்னு நம்ம சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபார்ம் நமக்கு லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம க்ரியேட் கனெக்ஷன் அப்படின்னு கொடுத்தோன்னே நமக்கு கனெக்ஷன் ஓப்பன் அப்படின்னு சொல்லி நமக்கு லேபிளில் நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த கனெக்ஷன் ஓப்பன்ட்டு நம்ம சக்ஸஸ் ஆனால் நமக்கு கனெக்ஷன் ஓப்பன். சப்போஸ் நமக்கு டேட்டாபேஸ் கனெக்ஷனில் ஏதோ ஒரு எரர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கேட்சில் நம்ம என்ன பண்ணலான்னா கனெக்ஷன் ஓப்பன் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். சப்போஸ் நமக்கு எந்த டேட்டாபேஸும் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம அதை நம்மளோட கேட்சில் நமக்கு பிரிண்ட் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணிட்டேன். ஸோ கனெக்ஷன் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகும். தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட லேபிள் கலரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ லேபிள் 3 டாட் 4 கலர் ஈக்குவல் டு கலர் டாட்
க்ரீன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா க்ரீனில் நான் வந்து டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். சப்போஸ் நமக்கு லேபிள் நமக்கு டேட்டாபேஸ் கனெக்ட் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து ரெட்டில் நமக்கு எரர் மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணேன்னா ரெட்டில் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட அவுட்புட் நம்ம கரெக்டாக வரும். ஸோ நம்மளோட ஃபார்ம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. தென் கிரியேட் கனெக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா கனெக்ஷன் ஓப்பன் அப்படின்னு சொல்லி நமக்கு லேபிளில் நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம எம்எஸ் அக்சஸ் டேட்டாபேஸை யூஸ் பண்ணி நம்ம ஃபார்ம் கூட நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்டு வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tutorjobs.com விசிட் பண்ணுங்கள். தென் மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.